கை நடுக்கம், அதாவது எதையாவது பிடிக்கும்போது ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும் தெரியுமா? ஆமா, நெறைய பேர் இத சாதாரணமா எடுத்துப்பாங்க. கரெக்ட். அப்புறம் காரணமே இல்லாம ஒரு தீராத சோர்வு, அடிக்கடி வரும் தலைவலி, நடக்கும்போது ஒரு விதமான நிலை தடுமாற்றம். இதையெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா ஓகே இது ஒரு 60, 70 வயதை தாண்டிய முதியவர்களுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை அப்படின்னு தான் நினைப்போம். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த பிரத்யேகமான விரிவான அலசலுக்கு நாம் எடுத்துக்கிட்ட சுகாதார தரவுகளையும் சமீபத்திய டேட்டாவையும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இது முதியவர்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்ல. ஆமா, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ 20-30 வயசுல இருக்கிற இளைஞர்களை தான் அதிகமா வதைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, இன்னைக்கு உங்களுடைய நரம்பு மண்டலத்தை எப்படி இரும்பு போல வலுவாக மாற்றுவது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத தான் நம்ம முழுமையா டீகோட் பண்ண போறோம். இளைஞர்கள் மத்தியில இந்த நரம்பு பிரச்சனைகள் இவ்வளவு வேகமா பரவறதுக்கு காரணம் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களை நாம சரியா புரிஞ்சுக்காததுதான். உண்மைதான். பொதுவா நரம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ உடம்புக்குள்ள இருக்கிற வெறும் கயிறு மாதிரியான ஒரு அமைப்புன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது ஆக்சுவலா ரொம்ப சிக்கலான, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு நெட்வொர்க். இப்ப இத சுலபமா புரிஞ்சுக்க உங்களுடைய உடலை ஒரு பிரம்மாண்டமான அழகான வீடு அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல உதாரணம். அந்த வீட்டுக்குள்ள லைட் எரியணும், ஃபேன் ஓடணும், எல்லா மெஷினும் வேலை செய்யணும்னா சுவர்களுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் வயரிங் அமைப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமா, அந்த வயர்கள் தான் நம்ம நரம்புகள். கரெக்ட். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் காப்பர் வயரை அப்படியே வீட்ல போட மாட்டோம். அதுக்கு மேல ஒரு ரப்பர் கோட்டிங் இருக்கும். அந்த இன்சுலேஷன் மாதிரி. அதேதான். அந்த ரப்பர் கோட்டிங் எங்கேயாவது பீந்து போயிட்டா வயர்கள் ஒன்னோடு ஒன்னு உரசி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே தான் நடக்குது. அதாவது நரம்புகளுக்கு மேல மைலின் ஷீத் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உறை இருக்கு. ஆமா, அந்த உரை டேமேஜ் ஆகும்போது தான் உடம்புக்குள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கை கால் இழுப்பு, நடுக்கம் எல்லாமே வருது. அந்த ஷார்ட் சர்க்கியூட் உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. அந்த மைலின் ஷீத் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணமே உடம்புக்கு தேவையான சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இல்லாததுதான். ஓஹோ. அதனால தான் இன்னைக்கு நாம இன்டர்நெட்ல கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதாரண உணவு பட்டியல வாசிக்க போறதில்ல. ஆமா, அது போர் அடிச்சிடும். நாம சாப்பிடுற சாதாரண உணவுகள் எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை செஞ்சு இந்த வயரிங் அமைப்பை சரி செய்யுது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் நரம்பு மண்டலத்தையும் எப்படி ஒன்றோடொன்று இணைக்குது அப்படிங்கிற அறிவியல் பின்னணியை தான் நாம ஆராய போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த பழுதான வயர்களை சரி செய்யறதுக்கு, அதாவது உடம்போட ஒட்டுமொத்த அஸ்திவாரத்தையும் பலப்படுத்துறதுக்கு நம்ம தரவுகள்ல 2 பழங்களும் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 2 பழங்கள் ரொம்ப பவர்ஃபுல். ஒன்னு அத்திப்பழம், இன்னொன்னு பேரிச்சம்பழம். தினமும் 1 அல்லது 2 அத்திப்பழம் சாப்பிடுவது நரம்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தரும்னு சொல்லப்படுது. ஆமா. ஆனா இந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கு. அறிவியல் பூர்வமா அத்திப்பழம் நரம்புகளுக்குள்ள என்னதான் செய்யுது? நான் சும்மா ஒரு மல்டிவிட்டமின் மாத்திரை போட்டுட்டு போயிடலாமே? இல்ல, அப்படி பண்ண முடியாது. மாத்திரைகள்ல கிடைக்கிற சத்துக்களும் இயற்கை உணவுகள்ல கிடைக்கிற சத்துக்களும் உடம்புல உறிஞ்சுபடுற விதம் முற்றிலும் வேற. ஓ, அப்படிங்களா? ஆமா. இப்போ அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரியான தாதுக்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. உங்க நரம்புகள் மூலமா மூளைக்கு செல்ற சிக்னல்ஸ் எல்லாமே ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லப்படுற மின் தூண்டல்கள் தான். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மாதிரி. கரெக்ட். இந்த மின் தூண்டல்கள் எந்த தடையும் இல்லாம பயணிக்கணும்னா நரம்பு செல்களுக்குள்ளேயும் வெளியேயும் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அயனிகளின் பேலன்ஸ் சரியா இருக்கணும். ஓஹோ, அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, அத்திப்பழம் இந்த பொட்டாசியம் பேலன்ஸை ரொம்ப கச்சிதமா பராமரிக்குது. இத பச்சையாவோ அல்லது தேனில் ஊற வைத்த உலர் அத்திப்பழமாகவோ சாப்பிடும்போது நரம்புகளுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நேரடியாக கிடைக்குது. வா, அப்போ அத்திப்பழம் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஸ்வீட் கிடையாது, அது நரம்புகளுக்கான நேரடி பேட்டரி சார்ஜர் மாதிரி செயல்படுது. எக்ஸாக்ட்லி. அடுத்து பேரிச்சம்பழம். உடல் மெலிந்து இழந்த பலத்தை மீட்க பேரிச்சம்பழம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். பேரிச்சம்பழத்தை நாம பொதுவா டிவி பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். ஆமா, எல்லாரும் அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா தரவுகள்ல அதை அரைத்து சூடான பால்ல கலந்து குடிக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. சும்மா பேரிச்சம்பழத்தை மென்னு சாப்பிட்றதுக்கும் சூடான பால்ல கலந்து குடிக்கிறதுக்கும் உடம்புக்குள்ள அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? ரெண்டும் ஒண்ணுதானே? மேலோட்டமா பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தோணும். ஆனா உடம்புக்குள்ள நடக்கிற பயோகெமிஸ்ட்ரி முற்றிலும் வேற. அப்படியா? என்ன நடக்குது உள்ள?
நீங்க பேரிச்சம்பழத்தை வெறும் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது அது இரைப்பைக்கு சென்று நார்ச்சத்தெல்லாம் பிரிந்து செரிமானமாகி அதிலிருந்து சத்துக்கள் ரத்தத்தில் கலக்க பல மணி நேரங்கள் எடுக்கும். ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அதே பேரிச்சம்பழத்தை நன்றாக அரைத்து சூடான பால்ல கலந்து குடிக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? பாலின் வெப்பம் பேரிச்சையில் உள்ள கடினமான மூலக்கூறுகளை உடனே உடைச்சு விடுது. ஓ, அந்த சூடு அதை பிரேக் பண்ணிடுது. ஆமா, அது மட்டும் இல்லாம பால்ல இருக்கிற கொழுப்பு மற்றும் கால்சியம் பேரிச்சையில் இருக்கிற கொழுப்பில் கரையக்கூடிய, அதாவது ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கேரியராக செயல்படுது. அதாவது ஒரு டெலிவரி பாய் மாதிரி சத்துக்களை உடனே கொண்டு போய் சேர்க்குது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இப்படி சூடான பால்ல கலந்து குடிக்கும்போது செரிமானத்துக்காக உடம்பு அதிக ஆற்றலை செலவழிக்க வேண்டியதில்லை. ஓஹோ. சத்துக்கள் நேரடியாகவும் வேகமாகவும் ரத்தத்தில் கலந்து தசைகள், நரம்புகள் மற்றும் எலும்புகளை சென்றடைகிறது. அதனால தான் நீண்ட நாள் நோயால பாதிக்கப்பட்டு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இந்த முறை உடனடி ரிசல்ட் கொடுக்குது. இது ரொம்ப பிராக்டிக்கலான பாயிண்ட். எப்படி சாப்பிடுகிறோம் என்பது என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட முக்கியம்னு இதிலிருந்து புரியுது. ரொம்ப கரெக்ட். சரி, இப்போ வயர்களை சரி பண்ணியாச்சு, அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. ஆனா ஒரு மிஷின் தொடர்ந்து வேலை செஞ்சா சூடாகும் இல்லையா? ஆமா, ஹீட் ஆகும். அதை தடுக்க மாதுளம்பழம் பெரிய அளவுல உதவுதுன்னு சொல்றாங்க. மாதுளை உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியே தருது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம நரம்புகளுக்குள்ள பொருத்தப்பட்ட ஒரு இயற்கையான கூல்டவுன் சிஸ்டம் மாதிரி இது செயல்படுது. கம்ப்யூட்டர் ஓவர் ஹீட் ஆகாம இருக்க எப்படி கூலிங் ஃபேன் வேலை செய்யுமோ அப்படி. ஆனா உள்ளூர் என்ன நடக்குது? இந்த கூலிங் ஃபேன் உதாரணத்தை அப்படியே உயிரியல் ரீதியா பார்ப்போம். நவீன வாழ்க்கை முறையில அதிகப்படியான ஸ்கிரீன் டைம், மன அழுத்தம், தூக்கமின்மை இதெல்லாம் சேரும்போது நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா? அதாவது கெட்ட செல்கள் அல்லது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா உற்பத்தியாகி நம்ம நரம்பு முனைகளை தாக்கி அதை டேமேஜ் பண்ணுது. இதுதான் நீங்க சொல்ற அந்த ஓவர் ஹீட். ஓ, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் வில்லன். ஆமா, மாதுளை விதைகள்ல பாலிபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. இத நீங்க விதைகளோட மென்று சாப்பிடும்போது இந்த சத்துக்கள் நேரா போய் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. சூப்பர். நரம்புகள் மேல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் குறையறத தான் நாம உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றோம். அப்போ மாதுளைய ஜூஸா குடிக்கிறத விட அப்படியே மின்று சாப்பிடுறதா நல்லதுன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, ஜூஸ் ஆக்கி ஃபில்டர் பண்ணிட்டா அந்த விதைகள்ல இருக்கிற முழுமையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு கிடைக்காது. ஒருவேளை ஜூஸாக குடித்தாலும் சர்க்கரை சேர்க்காம குடிக்கணும். ஏன்னா சர்க்கரை மறுபடியும் நரம்புகளுக்கு வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை தான் கொடுக்கும், சரியா? ஆமாம், வெள்ளை சர்க்கரை நரம்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. அது அந்த கூல்டவுன் சிஸ்டமையே பாழாக்கிடும். பயங்கரமா இருக்கே. சரி, இந்த கூல்டவுன் சிஸ்டம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு அதிகாலையில ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது இம்யூன் பவரை நம்ப முடியாத அளவுக்கு அதிகரிக்கும்னு ஆதாரங்கள் சொல்லுது. இருங்க, இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நெல்லிக்காய் சாப்பிட்டா இம்யூனிட்டி கூடும், சளி காய்ச்சல் வராது, பருவகால வைரஸ் தொற்றுகள் தாக்காது, இதெல்லாம் ஓகே. ஆனா நெல்லிக்காய்க்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? சளி பிடிக்காம இருக்கிறதால நரம்பு எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? இதுக்கும் அதுக்கும் எந்த லிங்க்கும் இல்லாத மாதிரி தெரியுதே. லிங்க் இருக்கு. உடம்போட எனர்ஜி பட்ஜெட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எனர்ஜி பட்ஜெட்டா? ஆமா, நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தான் தினமும் உற்பத்தி ஆகுது. இப்போ உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்கா இருக்குன்னு வச்சுப்போம். வெளியில இருந்து வர்ற சாதாரண பாக்டீரியா, வைரஸ், தூசி எல்லாத்துக்கிட்டையும் உங்க உடம்பு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடம்பு ஃபைட் பண்ணும். கரெக்ட். உடம்போட 80% ஆற்றல் இந்த சின்ன சின்ன தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கே செலவாகிடும். அப்போ நரம்புகளை ரிப்பேர் பண்றதுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்கும்? ஓ, அப்போ உடம்பு எப்போ பார்த்தாலும் ஒரு போர்க்களமா இருந்தா நரம்புகளுக்கு எந்த சத்துமே போய் சேராது. எக்ஸாக்ட்லி. நெல்லிக்காயில இருக்கிற அதீத வைட்டமின் சி உங்க நோய் எதிர்ப்பு அமைப்ப ஒரு இரும்பு சுவர் மாதிரி மாத்திடுது. வாவ். அப்போ சின்ன சின்ன காய்ச்சல், சளிக்கெல்லாம் உடம்பு தான் எனர்ஜியை வீணாக்க வேண்டியதில்லை. அந்த ஓய்வான நிலையில தான் முழு ஆற்றலும் நரம்பு மண்டலத்தை நோக்கி திரும்பி நரம்புகள் தனக்கு தேவையான சத்துக்களை ஈர்த்து ஸ்ட்ராங்கா மாற முடியும். நோயற்ற உடல்ல தான் பலமான நரம்புகள் இருக்க முடியும். ஆமா, 100% உண்மை. வாவ். நோய்களை தடுத்து நிறுத்துவது நரம்புகளுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அப்படிங்கிற அந்த ஆங்கிள் ரொம்ப புதுசா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த லிங்க் தெரியறதில்ல. சரி, இதுவரைக்கும் பழங்களை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போவோம்.
நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்வளவு நீண்ட காலம் கைகள் நடுங்காமல் உறுதியான நரம்புகளுடன் வாழ்ந்தார்கள்? அவங்களுடைய உணவு பழக்கம்தான் காரணம். ஆமா, அவங்களோட ரகசியமான பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம டேட்டால இருக்கு. அது வெற்றிலை. ஓ, வெற்றிலை பழக்கம். ஒரு 50-60 வயதை தாண்டிய முதியவர்கள் உணவுக்குப் பிறகு வெற்றிலை போடும் பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இதை ஏதோ வாய் சிவக்கணும்னு பொழுதுபோக்குக்காக செய்யல, இதுக்கும் நரம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உண்மைதான். வெற்றிலையை மெல்லும்போது அது உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி செரிமானத்தை மிகச் சிறப்பாக மேம்படுத்துகிறது. நரம்புகளுக்கும் செரிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் தோணலாம்? ஆமா, நம்ம மூளைக்கும் குடலுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. இத கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்வாங்க. செரிமானம் சீராக நடக்கும்போதுதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற நுண் சத்துக்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முழுமையாக உறிஞ்சப்படும். ஓஹோ. அந்த சத்துக்கள் தான் ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையும் உருவாக்குற மூலப்பொருட்கள். செரிமானம் சரியில்லைன்னா நீங்க எவ்வளவு சத்தான உணவு சாப்பிட்டாலும் அது நரம்புகளுக்கு போய் சேராது. அப்போ வெற்றிலை அப்படிங்கிறது வெறும் இலை கிடையாது, சத்துக்களை உடம்புக்குள்ள சரியா பிரிச்சு கொடுக்கிற ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கரெக்ட். இதே மாதிரி பாரம்பரிய கீரைகளுக்கும் நரம்புகளுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா பிரண்டை மற்றும் முருங்கை. ஆமா, பிரண்டை ஒரு அற்புதமான மூலிகை. வாரத்துல 2 முறை பிரண்டைக்கீரையை உணவில் சேர்த்தால் நரம்பு பிரச்சனைகளை வருவதற்கு முன்பே தடுத்து விடலாம். அதே போல முருங்கைக்கீரை குறிப்பா கண் நரம்புகளுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, கண் நரம்புகளை பாதிக்கும் செல்களை முருங்கைக்கீரை அப்படியே அழிச்சு விடுகிறதுன்னு டேட்டால இருக்கு. ஆனா முருங்கைக்கீரை என்ன உள்ள போய் துப்பாக்கி வச்சா சுடுது? இது எப்படி அறிவியல் பூர்வமா சாத்தியம்? நீங்க கேக்குற மாதிரி இது ஒன்னும் மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி தெளிவான அறிவியல் இருக்கு. முருங்கைக்கீரையில லூட்டீன் மற்றும் ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லப்படுற மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்டிக் நரம்புகள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்களுக்கு இரத்தத்துக்கும் கண்ணுக்கும் இடையே உள்ள ஒரு தடுப்பை, அதாவது பிளட் ரெட்டினல் பேரியர், அதை எளிதாக கடந்து செல்லும் திறன் உண்டு. ஓ, அந்த பேரியரை தாண்டி உள்ள போகும். ஆமா, உள்ள போய் கண் நரம்புகளை சிதைக்கக்கூடிய அந்த கெட்ட செல்கள், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி நரம்புகளை பாதுகாக்குது. இதுதான் அந்த அழிக்கும் செயல்பாடு. சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு பிராக்டிக்கலான கேள்வி இருக்கு. முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு இவ்ளோ நல்லது, பிரண்டை உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் தினமும் முருங்கைக்கீரையவே சமைச்சு சாப்பிடலாமா? எல்லா கீரையும் நல்லது தானே? அங்கதான் நாம பெரிய தப்பு பண்றோம். எந்த உணவா இருந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கறதுல ஒரு விதிமுறை இருக்கு. கீரைகளை பொறுத்தவரை சுழற்சி முறை, அதாவது சைக்கிளிக் ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுழற்சி முறைனா? நீங்க தினமும் முருங்கைக்கீரையே சாப்பிட்டா உடம்புக்கு சில குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டுமே கிடைக்கும். ஆனா மற்ற சத்துக்கள் கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம சில கீரைகள்ல ஆக்சலேட்ஸ் மாதிரியான ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து சாப்பிட்டா வேற சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது நரம்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கவர் பண்ணணும்னா சுழற்சி முறை தான் பெஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஒரு வாரம் முடக்கத்தாங்கீரை, அடுத்த வாரம் புதினா, அதுக்கு அடுத்த வாரம் முருங்கை, அப்புறம் அகத்திக்கீரை, இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நரம்புகளுக்கு தேவையான ஒரு முழுமையான பேலன்ஸ்டு டயட்டை நாமே உருவாக்கிக்கிறோம். இதை நம்ம முன்னோர்கள் காடுகள்ல பலவிதமான இலைதழைகளை மாற்றி மாற்றி சாப்பிட்ட இயற்கையான முறையை ஒத்திருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா நாம் இப்போ காடுகள்ல இல்லையே. இன்றைய அவசரமான அதிநவீன உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, லேப்டாப்பும் மொபைலுமா இருக்கும். இந்த நவீன உலகத்துல நம்ம நரம்புகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சவாலே சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். குறிப்பா சொல்லணும்னா வைட்டமின் B12 குறைபாடு. வைட்டமின் B12 நரம்பு பிரச்சனைகள்னு டாக்டர் கிட்ட போனாலே முதல்ல செக் பண்றது இந்த B12 லெவல தான். ஏன் இந்த வைட்டமின் இவ்ளோ முக்கியம்? முன்னாடியே நாம பேசணும் இல்லையா, நரம்புகளுக்கு மேல இருக்கிற அந்த ரப்பர் கோட்டிங், அதாவது மைலின் ஷீத். அந்த மைலின் ஷீத்தை உருவாக்குறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் உடம்புக்கு வைட்டமின் B12 அத்தியாவசியம் தேவை. ஓ, அந்த இன்சுலேஷனுக்கு இதுதான் காரணம். ஆமா, B12 குறையும் போது பெர்னீஷியஸ் அனீமியா அப்படிங்கிற ஒரு தீவிரமான இரத்த சோகை நோய் நிலை ஏற்படுது. இதனால புறநரம்புகள், அதாவது பெரிஃபரல் நர்வ்ஸ், அதோட பாதுகாப்பை இழந்து ரொம்ப வேகமா சிதையத் தொடங்கும். வாவ், ரொம்ப ஆபத்தானது. இதனால தான் காரணமே இல்லாம கை கால் மறுத்து போகுது, ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது, ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே தன் செயல்பாட்டை இழக்க தொடங்கிடும். அப்போ இந்த B12 குறைபாட்டை எப்படி சரி செய்யறது?
மாத்திரைகளை தாண்டி நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய நவீன உணவுகள் மூலமா இது எப்படி பேலன்ஸ் பண்றது? நம்ம டேட்டால சில சுவாரஸ்யமான உணவுகள் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பூசணி விதைகள், வால்நட்ஸ், ப்ரொக்கோலி, சர்க்கரவள்ளி கிழங்கு, தேங்காய், ப்ளூபெர்ரி, அப்புறம் ஆனை கொய்யான்னு சொல்லப்படுற அவகாடோ, இதெல்லாம் நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் சூப்பர் ஃபுட்ஸ். ஆனா இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. டீ அல்லது காஃபில லவங்கப்பட்டை சேர்த்து குடிக்கிறது. இது கேட்பதற்கே ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெய்லி ஹேக் ஆச்சு. காஃபில பட்டை போடுறதுனால நரம்புக்கு என்ன லாபம்? நாம காஃபியோ டீயோ குடிக்கும்போது, குறிப்பா அதுல சர்க்கரை சேர்த்து குடிக்கும்போது நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு சடனா ஏறும். இத பிளட் சுகர் ஸ்பைக்னு சொல்லுவோம். அதனால என்ன பிரச்சனை? இப்படி அடிக்கடி சர்க்கரை அளவு அதிகமாகும்போது அது நரம்புகளின் முனைகளை சென்று தாக்கும். இத நர்வ் கிளைகேஷன் அப்படின்னு சொல்வாங்க. இதனால தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே நரம்பு பிரச்சனைகள் வருது. ஓஹோ! ஆனா அந்த காஃபில ஒரு சிட்டிக லவங்கப்பட்டை தூள சேர்க்கும்போது அந்த பட்டை நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி சர்க்கரை அளவு சடனா ஏறுறத கட்டுப்படுத்துது. வாவ்! அதாவது நரம்புகளை டேமேஜ் ஆகாம ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து பாதுகாக்குது. அப்போ நாம குடிக்கிற ஒவ்வொரு கப் காஃபியையும் நரம்புகளுக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாத்தாம நரம்புகளை பாதுகாக்கிற ஒரு மருந்தா இந்த லவங்கப்பட்டை மாத்துது. கரெக்ட். இது ரொம்ப ஈஸியா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க சொன்ன அந்த பூசணி விதை, வால்நட்ஸ், ப்ளூபெர்ரி இதெல்லாம் தினமும் எப்படி சாப்பிடுறதுன்னு சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். இத ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி நினைக்க வேண்டியதில்ல. ஏதாவது ஒரு வகையில தினமும் இத உள்ள கொண்டு வரலாம். காய்கறிகளை வெறுமனே சாப்பிட போரடிக்குதா, ஒரு காய்கறி சூப் செஞ்சு குடிக்கலாம். நல்ல ஐடியா. வால்நட்ஸ், பூசணி விதைகளை ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தரம் சாப்பிடலாம். அவகாடோவை சாண்ட்விச்ல சேர்த்துக்கலாம். இங்கேயும் இந்த சுழற்சி முறை தான் முக்கியம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாப்பிடணும்னு இல்ல. ஆமா, எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஆனா தினமும் உங்க தட்டுல நரம்புகளை பலப்படுத்துற ஏதாவது ஒரு உணவு இருக்கான்னு மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. மிக அருமை. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா பார்த்திடலாம். முதலாவதாக, நரம்பு பிரச்சனை வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்க வேண்டாம். 20-30 வயசுல இருக்கிற இளைஞர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா. இரண்டாவதாக, அத்தி மற்றும் சூடான பாலில் கலந்த பேரிச்சை மூலமா நரம்புகளுக்கு தேவையான சார்ஜை கொடுத்து பலத்தை மீட்டெடுக்கலாம். மூன்றாவதாக, மாதுளை மூலம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்தும் நெல்லிக்காய் மூலம் இம்யூனிட்டியை கூட்டியும் நரம்புகளை காக்கலாம். கரெக்ட். நான்காவதாக, வெற்றிலை மூலம் செரிமானத்தை மேம்படுத்தி சுழற்சி முறையில முருங்க, பிரண்ட மாதிரி கீரைகளை சாப்பிட்டு பாரம்பரிய நன்மைகளை பெறலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக லவங்கப்பட்டை ஹேக் மற்றும் நவீன உணவுகள் மூலம் வைட்டமின் B12 மற்றும் இதர தாதுக்கள் குறையாம பார்த்துக்கொள்வது உங்க வயரிங் சிஸ்டத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி. சொல்லிட்டீங்க. இந்த வைட்டமின் B12 பத்தி பேசும்போது இது ஒரு மிக முக்கியமான, கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு உருவாக்குது. என்ன அது? இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த வைட்டமின் B12 குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் இவ்ளோ சாதாரணமா பெருகிவிட்டதற்கு உண்மையான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? டயட் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இவ்ளோ வால்நட்ஸ், அவகாடோ, ப்ளூபெர்ரி சாப்பிட்டாங்களா என்ன? கிடையாது. ஆனா அவங்களுக்கு B12 குறைபாடு அவ்வளவா வரல. ஆமா, ஏன் அது? ஏன்னா வைட்டமின் B12 அப்படிங்கிறது அடிப்படையில் மண்ணில் இருக்கும் சில நல்ல பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படுவது. நம்ம முன்னோர்கள் எப்போதுமே மண்ணோடு பழகினார்கள், ஆற்று நீரை குடித்தார்கள், நிலத்தில் விளைந்த காய்கறிகளை லேசா கழுவி அப்படியே சாப்பிட்டார்கள். ஓ, மண்ணிலிருந்து டைரக்டா? ஆமா. அதனால மண்ணில் இருக்கும் அந்த B12 அவங்களுக்கு இயற்கையாவே நேரடியா கிடைச்சது. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அப்போ இயற்கையை விட்டும் மண்ணை விட்டும் விலகி நாம் வாழும் இந்த அதிநவீன அதீத சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறை தான் நரம்பு பிரச்சனைக்கு ஆணிவேரா? கண்டிப்பா. காய்கறிகளை கெமிக்கல் போட்டு கழுவி மண்ணோட எந்த தொடர்பும் இல்லாம ஏசிலேயே உட்கார்ந்து வேலை பார்க்குற நம்மளோட இந்த கிளீனான வாழ்க்கை முறை தான் நம்ம உடம்புக்கான அத்தியாவசிய சத்துக்களை அழிக்குதா? அதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் இயற்கையை விட்டு எவ்வளவு தூரம் விலகி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உடம்போட நரம்புகள் இந்த நடுக்கம், சோர்வு மூலமா நமக்கு உணர்த்துது. வாவ்! அடுத்த முறை நீங்க சாப்பாட்டுக்காக ஒரு தட்டை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தட்டில் இருக்கும் உணவு உங்க நரம்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குதா, அல்லது உங்க நரம்புகள் மீண்டும் இயற்கையை நோக்கி திரும்ப மண்ணோடு உறவாட கெஞ்சுகிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான சிந்தனை. உங்க உடலின் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஆரோக்கியமா பாதுகாப்பா இருந்தா உங்க வீடும் உங்க வாழ்க்கையும் எப்பவும் பிரகாசமா இருக்கும்.
இந்த ஆழமான அலசல்ல இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.